2 மணிக்கு ஃப்ளைட்டு. ஏர்லியராக வந்தாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தீங்க கூட தூங்கி. வந்துட்டு லக்கியாக அன்லக்கி அப்படிங்கிறத பார்ப்போம். லக்கியாக இருந்தால் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தண்ணி படாமல் எஸ்கேப் ஆகலாம். அன்லக்கியாக இருந்தால் மாட்டிப்பேன். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. நீங்கள் எங்கே இருந்தாவது தாய் கோகனட் மட்டும் கிடச்சி குடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுன்னா ப்ளீஸ் டூ நாட் மிஸ் இட். Welcome to my YouTube channel. This is your crazy Kanmani Diya and இப்போ நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கேன் and I am traveling to Thailand. அங்கே பாருங்க என் பெட்டி தனியாக இருக்குது, லைட்டிங்கை தேடிங்க வந்தேன். ஸோ எஸ், தாய்லாந்து போக போகிறேன் and I'm going for the ஈவெண்ட்காக இங்கேருந்து வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போ தான் கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணி ஏர்போர்ட்டில் ரீச் ஆகி செம்ம பசி, போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் இந்த vlogல வந்து ஐம் கோயிங் டு ஷோ யூ லைக் மை ட்ராவல் அண்ட் அங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது, என்ன சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்ட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் கம் லெட்ஸ் ட்ராவல். சரி, நம்ம ஊருக்கார ஹோட்டலு இங்கேருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கு தாய்லாந்து போனால் 3-4 டேஸ் வந்துட்டு நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிட முடியாதுல்ல. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பசி. இப்போது கோயம்புத்தூர்லேருந்து ஈவெண்ட் முடிச்சுட்டு டைரெக்டாக இப்போ இங்கே வந்தேன் சென்னை, சாப்பிடல. அதனால் போகிறதுக்கு முன்னாடி, ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இடம் எங்கே தெரியுமா, அடையாறு அனந்தபாகம். அதில் இருந்து நான் நல்லா ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தோசை, சப்பாத்தி, கொழுக்கட்டை அண்ட் மசால் வடை. ஸோ இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணுவேன். சாப்பிடுவேன். ஓகே, நல்லா டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஐ எம் ஆல் செட் டு ட்ராவல். கம் லெட்ஸ் கோ. ஹலோ காய்ஸ், ஸோ போர்டிங் பாஸ் வாங்கி இமிக்ரேஷன் முடிச்சு, ஸ்க்ரீனிங் முடிச்சு, எல்லாம் முடிச்சு இப்போ வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பின்னாடி வந்து ஸ்டால்ஸ் இருக்குது, ஜுவல்லரி ஸ்டால், ட்ராவல் பண்ணுறதுக்கு வாங்குகிற திங்ஸ் ஸ்டாலு, கிராஃப்ட்ஸ்லைன், இந்த மாதிரி நிறையா கடையில் இருக்குது. செம்ம தூக்கம் வருது. டைம் வந்து இப்போது 11:40. 2 மணிக்கு ஃப்ளைட்டு. ஏர்லியராக வந்தாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தீங்க கூட தூங்கி. எல்லாம் வச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கேட்டுக்கு முன்னாடி போய் ஃப்ளைட்டை பிடிச்சிருவேன் கண்டிப்பாக. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட் கைஸ். அண்ட் நம்ம வந்து தாய்லாண்டில் சந்திப்போம். அங்கே போய் ஐ ஹோப் எவ்ரி திங் கோஸ் ஸ்மூத். பட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஈஸி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஊர் தாய்லாந்து. பெரிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்காது, ஜாலியாக போயிட்டு வரலாம். நிறைய வாட்டி முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட ஃபேமிலியோட ட்ரிப்பு போகணும் தாய்லாந்து. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ். தாய்நாடு மாதிரி தான் தாய்லாந்து. சரி, ஓகே, லெட்ஸ் கோ. அண்ட் இட்ஸ் டைம் நவ், லெட் மீ கோ கெட் சம் ஸ்லீப். நீங்களும் போய் தூங்குங்க. ஹாய் கருணானன் பிரஜாந்தி. ஹலோ சௌனிகா. ஹாய். இப்போ டைம் 1:30 and ஓப்பன் ஆச்சு. போய் உட்கார போகிறோம். Always the window seat lover. Thailand reach ஆயாச்சு. Hi, good morning and welcome to Thailand. Savadika. ஸோ நம்மளோட தாய்லாந்து பயணம் இனிதே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, I'm here in Thailand and first day நான் வந்திருக்கிற இடம் பாருங்க, டைகர் சோபியா அப்படிங்கிற இடம். இதுக்குள்ளே நிறைய டைகர்ஸ் இருக்கும், நிறைய அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் டீமோட உள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ரெஃப்ரெஷ் பண்ணலை, ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே
அப்படியே லைட்டாக ப்ரஷ் எல்லாம் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பி வந்தாச்சு. ரூமுக்கு போவோம் அப்படின்னு நினச்சேன். பட் ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணுறதுக்கான டைம் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் இங்கே கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இதுக்குள்ளே க்ராக்கடைல் ஷோ, டைகர் ஷோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தூங்காமல் டைரெக்டாக ஷோக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பட் லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் அண்ட் லெட்ஸ் கோ. Raccoon. I haven't seen this animal before. I'm seeing it for the first time. ஓகே, ஸோ ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்துட்டு என்னோடய ரூம். பட்டாயா ஓஷன் தெரியுது, இங்கேருந்து கடல் தெரியுது, கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. செம்ம வெயிலுங்க, பயங்கரமான வெயில். வெளியில் கூட ஸ்டெப் அவுட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு பயங்கரமான வெயில். ஓகே, வந்த உடனே நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணி குளிச்சிட்டேன். குளித்ததுக்கப்புறமா பாருங்க, அடிக்கிற வெயிலில் வெளில எங்கேயாவது ஸ்டெப் அவுட் பண்ண முடியுமா? பயங்கர பசி. இப்போ போய் லஞ்சு சாப்பிட போகிறோம். ஓகே, லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்து எங்கேயாவது ஈவினிங் வெளில போகும்போது உங்களை சந்திக்கிறேன். தேர் ஆல் ஹேவிங் ஃபன். பட் இப்படி வெயிலில் எப்படி ஃபன் பண்ணுறாங்கன்னு தெரியல. செம்ம டயர்டாக வேறு இருக்குது. போயிட்டு வந்து படுத்து தூங்கிட்டு அப்புறம் வெளில போகலாம். லஞ்ச் வந்துருச்சு. திஸ் மை ஃபேவரட். This is the rice, green curry chicken, fried egg, and this is a fried rice and mango sticky rice. Must tryங்க. தாய்லாண்டில் என்னோட ஃபேவரட். வந்த உடனே அன்றைக்கே சாப்பிட்றேன். வாங்க சாப்பிடுவோம். சரா, this is the event place. Wow. செம்ம வெயில் அடிக்குது வெளியில். பட் இதுதான் வந்து வியூ. நம்ம ஈவெண்ட் பிளேஸ்லேருந்து இதுதான் வியூவாக இருக்க போகுது. ஹலோ காய்ஸ், நான் நல்லா தூங்கினேன். தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஐ காட் ரெடி ஃபார் த மீட்டிங். ஐ எம் கோயிங் ஃபார் த மீட்டிங் அண்ட் அதுக்கப்புறமா வில் பி ஜஸ்ட் ஸ்டெப்பிங் அவுட் ஃபார் சம் டைம் அண்ட் தென் கெட்டிங் பேக் ஹோம் அண்ட் கோயிங் டு ஸ்லீப். பாருங்கள், இப்போ சன்செட் ஆகிற டைம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் அந்த பியூட்டிஃபுல்லான வியூ. வா, நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான். ஐ வாண்டட் டு ஹாவ் அ பீச் சைட் வியூ ரூம் அப்படின்னு. பிகாஸ் ஐ லவ் டு வேக் அப் டு த சன்ரைஸ் அண்ட் அந்த சன்செட்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யா, ஐம் ஹியர் நவ். த சன்செட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். செம்மையாக இருக்குல்ல. பட்டாயில் ஆல்ரெடி எனக்கு அழகான நிறைய மெமரிஸ் இருந்திருக்கு. இங்கே வந்து நான் ஒரு 3-4 times வந்திருக்கேன். எவ்ரி டைம் இட் டசன்ட் ஃபெயில் டு எக்ஸைட் மீ அண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹேட் குட் சர்ப்ரைசஸ். ஸோ இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் என்னென்னா, ஐம் ஹியர் ஃபார் த இவெண்ட். நாளைக்கு ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. ஸோ ஐம் ஹியர் ஃபார் த ஒர்க். அப்படிங்கும்போது இட் ஃபீல்ஸ் குட். ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ட்ரிப் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். டூரிசமும் இங்கே நிறையா இருக்கிறதுனால பீப்புள் ஆர் ரியலி என்ஜாயிங் இட் அண்ட் ஐ வெரி ஹாப்பி டு சீ தம் என்ஜாயிங். கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக விளாண்டுருக்காங்க அண்ட் இட்ஸ் நைஸ். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வியூ. இட்ஸ் அ லவ்லி ஈவினிங் அண்ட் லெட் மீ கோ டு மை ஒர்க். போய் முடிச்சு அதுக்கப்புறம் I'll see you guys. காய்ஸ், இப்போ வந்துட்டு நான் என்னோடய மீட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லோரா முடிஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில் தான் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால சரி வெளியில் போகலாம், நைட் ஷாப்பிங் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெளில வந்தேன். அப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சது, இப்போ நான் வந்து இந்த டைம் வந்து சாங்க்ரான் ஃபெஸ்டிவல், ஓகேங்களா, அந்த ஃபெஸ்டிவல் அது வந்து நம்ம ஊரில் கரெக்டாக இந்த விஷு, தமிழ் புத்தாண்டு அண்ட் சங்கராந்தி இந்த டைமில் வந்துட்டு வரக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான். இங்கேயும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. பட் அட் த சேம் டைம் வாட்டர் ஃபெஸ்டிவல்னு ஒன்று வந்துட்டு இங்கே போயிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன காரணம்னாலும் எனக்கு தெரியல. பட் தே செலிப்ரேட் ஃபார் லைக் ஃபியூ டேஸ், ஓகேங்களா. கரெக்ட் டேட் எனக்கு தெரியல. பட் இப்போ வந்து இந்த டைம் வந்து வாட்டர் ஃபெஸ்டிவல். நான் இனி தானே வெளில வந்திருக்கேன். இங்கே வரும்போது தான் வந்து ரியலைசிங் எல்லாரு கையிலையும் பெரிய பெரிய கன்ஸ், அதுக்குள்ளே ஃபுல் வாட்டரெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே கேங்காக இங்கே வந்து ரோட்டில் நடந்து போய்
வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் தட் தே செலிப்ரேட் ஹியர். நம்ம ஊர் ஹோலி மாதிரி சிம்பிளாக அதே தான். ஸோ எந்த இடம் அப்படின்னு பர்டிகுலர் ஒரு இடம் கிடையாது. ரோட்டில் எல்லா இடத்துலையுமே அவங்கவுங்க நடந்துட்டு இருக்காங்க. யார் மேலே வேணால் தண்ணியை ஊற்றலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். இதுதான் வந்து இந்த ஃபெஸ்டிவல். ஸோ நான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். இந்த டைம் இப்போ இந்த ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டுருக்கு. அதுதான் ஓகே. ஸோ ஐ எம் லக்கி இனஃப் தட் ஐம் ஹியர் அட் திஸ் டைம். பட் நான் வந்துட்டு லக்கியாக அன்லக்கி அப்படிங்கிறத பார்ப்போம். லக்கியாக இருந்தால் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தண்ணி படாமல் எஸ்கேப் ஆகலாம். அன்லக்கியாக இருந்தால் மாட்டிப்பேன். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஏன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வரல. ஜாலியாக நடந்து போய் பாருங்க, தண்ணியெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டுருக்காங்க தீவிரமாக. ரோட்டில் இந்த மாதிரி தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அங்கங்கே வந்து கன்னு வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ லக்கியாக இருந்தால் நான் வந்து இன்னைக்கு யார்கிட்ட இருந்தும் தண்ணி அடி வாங்காமல் எஸ்கேப் ஆகிட்டு ரூம் போயிடலாம். சரி, பொறுத்து இருந்து பார்ப்போம். நான் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நைட் ஷாப்பிங்காக சென்ட்ரல் பட்டாயா அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். அண்ட் இட்ஸ் வெரி ஹாப்பி ஹியர். சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபிஷ் ஸ்பா நடந்துகிட்ருக்கு. கரெக்டாக நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தனால நான் எஸ்கேப் ஆகிட்டேன். இன்றைக்கி நான் ரூம் போகிறதுக்கு முன்னாடி எங்கேயுமே மாட்டாமல் நான் போனாலே பெரிய விஷயம். வாட்டர் ஸ்ப்ளாஷ் அடித்து அடி வாங்காமல் இருந்தாலே ஓகே தண்ணியில். பட் இட்ஸ் ஃபன் டு பி ஹியர். கரெக்டாக அவங்களோட ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வந்து இங்கே இருந்த இந்த டைம் இருக்குல்ல, நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது, வைபாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக செம்மையாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுதாங்க ரொம்ப பேர் லைட்டிங் எல்லாம் வச்சு செம்மையாக வந்து இருக்குது. இந்த ஷாப்பிங் எல்லாம் இட்ஸ் நைஸ் அண்ட் இட்ஸ் வெரி சீப் அண்ட் ரீசனபிள் ஆல்சோ. இங்கே வந்து பார்க்கும்போது நான் சும்மா பார்க்கலாம், நம்ம ஃபோனுக்கு ஏதாவது பேனெலாம் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். ஜூஸ் கடையில் இருக்குது. சரி, எண்ணெய் வாங்கி குடிப்போம். டேஸ்டியாக இருக்கும் கைஸ். நீங்கள் எங்கே இருந்தாவது தாய் கோகனட் மட்டும் கிடச்சி குடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சுன்னா ப்ளீஸ் டூ நாட் மிஸ் இட். இட்ஸ் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரியல. நம்ம ஒரு எண்ணெய் மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் ஸோ யம்மி, ஸோ டேஸ்டி கைஸ். இனி வந்த டைம்லேருந்து இது என்னோட 2வது எண்ணெய். வெளியில் நம்ம வந்து வாங்கும்போது 70 பாட்டு, பட் இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வாங்கும்போது இட்ஸ் ஒன்லி 50 பாட்டு. Hi guys. It's now என்னோட event dress and I'm all set and ready for the event. இப்போ வந்து போகிறேன். It's a long day. It's one full day event. It's going to be a tiring day, but let's go and rock it. காலையில் வந்து விடிஞ்சிருச்சு and it looks like a very beautiful, positive, happy day. So let's look forward. நான் போய் வேலையை பார்க்குறேன். This is the event place, all set up ready, and the people are yet to come and we will be starting the event. Guys, இப்போ லஞ்ச் பிரேக் முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் பேக் இன் த ஹால். இதுக்கப்புறமா ஒரு செஷன் இருக்கு. And I think after that I'm done. I'm just waiting for people to come. They've gone for the delicious lunch. Lunch video எடுக்கும் நினச்சோன்னே இருக்கிற பசியில் டக்குன்னு போய் சாப்பிட்டு எடுக்க முடியல guys. So back to my work. வணக்கம், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சங்கராந்தி. எல்லாருக்கும் என் ஹிருதயம் நிறைஞ்ச விசுவாசம்ஷிகள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கரெக்ட் டைமில் தான் இப்போ நான் வந்து தாய்லாண்டில் இருக்கேன். அண்ட் இங்கே அவங்களோட சாங்ரான் ஃபெஸ்டிவலும் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மீன்வைல் ஐ நோ ஐம் கோயிங் டு பி ஹியர் இன் திஸ் டே. அதனால் ஊரில் இருந்து விஷு ட்ரெஸ்ஸு இதெல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் டுடே வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் ட்ராவலிங் டு பேங்காக். நாளைக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம இந்தியா வரனால பேங்காக்கை ட்ராவல் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே சாங்சுரி ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பிளுக்கும் வந்துட்டு போக போகிறேன். இந்த ட்ரெஸ் போட்டு தான் போக போகிறேன். நம்மளோட இந்தியன் வேர் பண்ணி, நம்மளோட இந்தியன் அட்டையர் வேர் பண்ணி, அதுக்கப்புறமா வேற ஒரு கண்ட்ரியில் ட்ராவல் பண்ணுறது
எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நான் வந்து ஸ்விட்சர்லாண்டில் சாரியெல்லாம் கட்டிட்டு ரோட்டில் போனேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இங்கே இருக்க போகுது. பட் டுடே இஸ் ஆல்சோ ஃபெஸ்டிவல்ல, அதனால ஃபெஸ்டிவல் மூடோட தாய்லாண்டில் I'm going to celebrate as in just going around. That itself is very special. So wishing you everybody a happy festival, and I'm going to go now. Bye. I'm here in the Sanctuary of Truth. அடிக்கிற வெயில், பயங்கர வெயில் அடிக்குது. இவ்வளோ நாள் வந்து 2-3 நாளில் நான் வெளில எங்கேயுமே வெயில போகல. பட் I had to visit here because I'm leaving to Bangkok today அப்படிங்கிறதுனால பாருங்க வெயில வந்திருக்கேன். மங்களகரமான ஒரு இடம் கோயில் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப சூப்பரானால I have to visit the templeங்கனால இந்த ஒரு டெம்பிளுக்கு வந்தேன். பயங்கர வெயில் அடிக்குங்க. 선양 시간에 따라 구경하십시오. 5. 박물관 안에서 안전모드 쓰십시오. This is one of the iconic place in Thailand, in Pattaya. So yes, I'm visiting here for the third time. இதுக்கு முன்னாடி 2 வாட்டி வந்திருக்கேன். இப்போ ஒரு வாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் இட்ஸ் டன் அண்ட் உள்ள போய் வந்து கீழே போய் பார்க்கணும். பட் ரொம்ப வெயிலுங்கனால I didn't want to go. வெளியில இருந்தே பார்த்து வேண்டிட்டு அப்படியே போகலாம். Now I'm going back to the car. கேப் எடுத்துகிட்டே போயிடலாம். இங்கே இதோட அழகு வந்து என்னென்னா பின்னாடி கடலுக்கு முன்னாடியே வந்து கோயில் இருக்கிறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சீனிக்காக இருக்குது. அண்ட் தட்ஸ் வை இட்ஸ் ஒன் ஆஃப் த ஐகானிக் டெம்பிள் ஹியர் இன் பட்டாயா. ஆனால் அந்த வெயில் தாங்க சகிக்க முடியல, தப்பான டைமிங்கு. நீங்கள் வந்து ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணிட்டு வரதா இருந்தால் தயவு செய்து ப்ளீஸ் செக் அவுட் த ரைட் டைம், ரைட் வெதர், தென் யூ ஹேவ் டு ட்ராவல். பிகாஸ் ட்ராவல் பொறுத்த அளவுக்கு அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அது எனக்கு இந்த வெயிலில் ரொம்ப எல்லாம் போய் நின்று அலைஞ்சு திரிஞ்சு போகிறதுலே நமக்கு பாதி டயர்டாயிடும். எஸ்பெஷலி when you travel abroad, that is one thing that you have to note down. சன்ஸ்க்ரீன் போட்டேனானே எனக்கு டவுட்டாக இருக்கே, சன்ஸ்க்ரீன் போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் லுக் அட் திஸ், இட்ஸ் வெரி நைஸ். டே அண்ட் நைட்டாக இருந்தாலுமே இந்த ஏரியா ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. டே 3 கப்பையை நிறைய ஆரம்பிச்சிட்டேன். Guys, இப்போ வந்து நான் பேங்காக் ஏர்போர்ட் வந்தாச்சு. என்னோட ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப ஒரு லவ்லியான ஒரு ஷார்ட் குட்டி ட்ரிப் ஐ வுட் சே, பிகாஸ் ஒர்க்குக்காக வந்தேன். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு கரெக்டாக நான் வந்த நேரம் சாங்க்ரான் ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டு இருந்துச்சு, வாட்டர் ஃபெஸ்டிவல். அது வந்து எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவும் முடிஞ்சு, பார்க்கவும் முடிஞ்சு. இட் வாஸ் வெரி வெரி நைஸ் பிகாஸ் கம்ப்ளீட்லி அன்பிளான்டாக இருந்ததுனால அது எனக்கு ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி தாய்லாந்து வந்திருக்கேன். பட் இந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்து நான் ரீல்ஸில் பார்க்குறதோட சரி, இந்த டைம் இந்த மந்த்து தான் வருங்கிறது கூட எனக்கு தெரியல. வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தனால ஐ ஹேட் டு டேக் ரெஸ்ட் த நெக்ஸ்ட் டே. குட்டி குட்டி ஷாப்பிங்ஸ் அந்த மாதிரி ரொம்ப அழகான மெமரிஸ் ஆல்வேஸ். நான் தாய்லாந்து வரும்போது இட் டசன்ட் ஃபெயில் டு அமேஸ் மீ. அந்த மாதிரி இந்த வாட்டி ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக போச்சு. செம்ம டயர்டாக இருக்கேன் பாருங்க, யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு, ஏர்போர்ட் யூனிஃபார்ம் மாதிரி. ஏன்னா வரும்போது அதே ட்ரெஸ்ஸில், போகும்போது அதே ட்ரெஸ்ஸில். ஏன்னா இது ரொம்ப காஸியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால சரி ஓகே இது வந்து அப்படியே ட்ராவல் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து எடுத்து போட்டு வந்தாச்சு. அண்ட் ஐம் வெரி டயர்டு. சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து ஹோம் ஃபுட், அம்மா ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை. வந்தோன்னா என் ஃபேமிலியெல்லாம் பார்க்கணும், யாரை போய் கட்டி பிடிக்கணும், இதெல்லாம் என்னோட பிளான்ஸாக இருக்குது. ஸோ யா, தட்ஸ் அபவுட் தி ட்ரிப். இன்னொரு சூப்பர் விஷயம் சொல்லட்டுமா? இங்கே வந்து நான் ஷாப் பண்ணும்போது தான் இந்த மைக்கு வந்து நான் வாங்கியிருக்கேன். ஓகே, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இவ்வளோ நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் எங்கேயுமே வாங்க முடியல. சரி, இந்த மைக் இங்கே வாங்கினேன். பார்த்த உடனே ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து விற்கிற பொண்ணு வந்து சொல்லிச்சு ரொம்ப நல்ல குவாலிட்டி, தாய்லாண்டில் நம்பர் 1 குவாலிட்டி அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கினேன். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய அழகான விஷயங்கள்லாம் இந்த ட்ரிப்பில் நடந்தது. டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மெமரபிள் அன்ஃபர்கெட்டபிள் ட்ரிப். பட் ஐம் வெரி டயர்ட் நவ். ஓகே, இப்போ நான் போகிறேன், ஃப்ளைட் ஏறுறோம், படுத்து தூங்குறோம், ஊருக்கு வந்து சேர்றோம். ஐ வில் see you guys in another one vlog. Bye.